ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு தோல் துவையல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான வேலை, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஆரோக்கியமானது. மூலம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம சாதம் வடித்து இந்த துவையலை வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். இந்த சாதத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி சூடாக இருக்கும் போதேவும் இந்த துவையலை வச்சு அப்படி பெரட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த சுவையும் ஈடு செய்யவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு இதே ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் ஒயிட் ரைஸ் வச்சு அன்னைக்கு நீங்கள் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. இந்த துவையலை தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்க வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். நாங்கள் முட்டை குழம்பு வச்சோம் எங்கள் வீட்டில். இந்த துவையலை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பரான துவையல், கருணைக்கிழங்கு தோல் துவையல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சுவையான துவையல், மிஸ் பண்ணிடாதீங்க. கருணைக்கிழங்கை நம்ம வேக வச்சு அந்த தோலை மட்டும் எடுத்துக்கும். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சிட்டோம் நாங்கள். ஸோ அந்த தோலை வீட்டுக்குள்ளேயே உள்ள நிழல்லையே நல்லா ஒரு வாரத்துக்கு காய வச்சிட்டோம். ஒரு நாள் மட்டும் வெயிலில் எடுத்து வச்சோம், ஏன்னா மேலே இந்த ஃபங்கல் அட்டாக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்ல சலசலன்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே உள்ள நிழலில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணைக்கிழங்கு தோல் துவையல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரொம்பவே வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களே போதும், கடையில் போய் எதுவும் வாங்கவே தேவையில்லை. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு பெரிய பல்லாக 5-6 பல் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகா எங்கள் வீட்டில் உள்ள உரப்புக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கோம். 6 மிளகா போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி வாடை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை அதை போட்டுக்கோங்க. தொடர்ந்தாப்புலையேவும் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, மல்லி, வெள்ளைப்பூடு, அப்புறம் அந்த பச்சை மிளகா, சிவப்பு மிளகா இருந்ததில் அதை கீரி போட்டுக்கோங்க, இல்லைன்னு டப் டப்னு வடைக்கும் மிளகா. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதே நேரத்தில் கருகிரவும் கூடாது. உளுந்தம்பருப்பு ரொம்பவும் போட்டுறக்கூடாது, போட்டால் விழுவிழுன்னு வந்துடும் துவையல். ஸோ இதை பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருணைக்கிழங்கு காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தோலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், ஏன்னா நம்ம கருணைக்கிழங்கு தோல் ஏற்கனவே வெந்தது. ஸோ இதை ரொம்பலாம் வதங்க வேண்டாம். சூடான சட்டிலேயே லேசாக அப்படி பரட்டி விட்டாப்பில் வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி, அதையும் இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். வேலை ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். ஈஸியான வேலை, இப்போ ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். எங்கள் அத்தை வைக்கிற இந்த துவையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருணைக்கிழங்கு தோல் துவையல். மிஸ் பண்ணிடாதுங்க. உப்பையும் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. சுவையான ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு தோல் துவையல் நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டது போக, ரைஸ்க்கு சாப்பிட்டது போக, நைட்டு சப்பாத்திக்கும் நாங்கள் வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கு இதை விட அடித்து தூள் கலப்போம். தோசை, சப்பாத்தி எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூரிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சமாக எடுத்து அப்படி லிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவை அடடடடா, மல்லி வாடை மணத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் சேனலை நீங்கள் பார்க்கணுன்னா, என்னோடய கோலம் சேனல் நேம் ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து அதுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.